வணக்கம் என் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க வரோம். அப்படி என்னப்பா நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து நம்ம டேப்பு. இது வந்து ஸ்டிக் பண்ணுற டேப்பு. கிளாத்தை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, இது என்னோட ஃபேவரட்டான சாரீ. இது எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரீ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ. இந்த சாரீ எதுலையோ கம்பியில் மாட்டி கிழிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம தைக்காம ஓட்டையை அடைக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரில் என்கிட்ட துணி இல்லை. அதனால நம்ம உள்ளே வந்து சொருவோம்ல, உள் பக்கமாக சொருகிறதுல இருந்து நான் இந்த ஓட்டைக்கு தேவையான அளவு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், துணியை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அது மாதிரி இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்க, குட்டி குட்டியாக. அந்த மாதிரி இந்த டேப்பை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அந்த துணி எவ்வளோ இருக்கோ அந்த துணி அளவுக்கு நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த துணியை இது மேலே வைக்கணும். இப்போ நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா அந்த நான் எவ்வளோ வெட்டியிருக்கேனோ அந்த துணி அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். நல்லா ஓட்டை ஃபுல்லாக அடைஞ்சிரும்ல, அதனால இப்போ நான் இந்த துணியை தூக்கி மேலே வைக்கிறேன். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக வைங்க. வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கும். வச்சுட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்னா, அயன் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த அயன் பாக்ஸ் எடுத்து இப்போ சென்டரில் வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே அந்த துணி வந்து ஸ்டிக் ஆயிரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஸ்டிக் ஆயிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸ்டிக் ஆயிரும். அடுத்த பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஓட்டையெல்லாம் அடைஞ்சிரும். இது வந்து நம்ம எங்கே டேப் வச்சிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் ஸ்டிக் ஆயிருக்கும். நான் இங்கிட்டலாம் வந்து டேப் வைக்காதனால அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகலை. சரிங்களா? நடுவில் மட்டும் அந்த ஓட்டைக்கு மட்டும் தான் வச்சேன். அதனால அது மட்டும் ஸ்டிக் ஆயிருச்சு. இப்போ பின்னாடி திருப்பி பார்க்கலாம் பாருங்க. இந்த பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் விரல் வெட்டு காமிச்சேன்ல, இப்போ நல்லா வந்து இதாயிருச்சு பாருங்க. சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. இது என்னோட பட்டு சாரி. இந்த சாரியை நம்ம ஒட்டி ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த சாரியுமே வந்து ஏதோ அயன் பண்ண கொடுத்த இடத்துல கிழிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இது நான் கட்டிட்டு போய் பார்க்குறேன், ஐயோ ஓட்டையா இருந்துச்சு, போச்சுரா அப்படின்ட்டு. சரி, இதை வந்து இதை என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நான் வச்சுட்டே உட்காண்ட்ருந்தேன் இதை. சரி, இப்போ இந்த டேப் வந்து நான் மீஷோவில் பார்த்ததுனால சரி இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த சாரீ வந்து என்னோட பெரிய தம்பியோட மேரேஜுக்கு நான் எடுத்தது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரீ கட்டும் போதுமே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சாரீ எனக்கு தைக்க மனசில். பட்டு சாரீலாம் தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இப்போ இதுவும் நான் உள் பக்கமாக இருந்து தான் இந்த துணி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கும் நான் இந்த கலர்லாம் என்னால் போய் இதாக சர்ச் பண்ணி எடுக்க முடியல. அதனால கொஞ்சோண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து இதுலேருந்து கட் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன் நான் இந்த சாரியிலேருந்து. இப்போ ஓட்ட வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் துணி கம்மியாக எடுத்துட்டேன். இந்த லாஸ்ட்டில் இத்தனூன்னு ஓட்ட தெரியுது பாருங்க. இதுக்கு பிறகு நான் கொஞ்சம் திரும்ப கட் பண்ணி ஒட்டிட்டேன் நான். இப்போ ஒட்டிட்டு அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஸ்டிக்